ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்அஃப்மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ, சூரிய கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட், இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியன், சந்திரன், பூமி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் இருக்கும். அப்போ சூரிய ஒளி பூமி மேல ஒரு பகுதி படாது இல்லையா, சந்திரனுடைய நிழல் தான் பூமி மேல படும். இந்த ஒரு நிகழ்வை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய கிரகணமானது 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வர இருக்கு. சரியா இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா பிற்பகல் 2:20க்கு தொடங்கி மாலை 6:13க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த சூரிய கிரகணமானது நிகழும். சூரிய கிரகணம் அப்போது சூரியனுடைய கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். புவி ஈர்ப்பு சக்தியிலையும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு காலங்காலமாக நம்மளுடைய பெரியவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் கிரகணம் நடக்கிறதுனால தான் நம்ம குழந்தைக்கு வந்து வாய் பிளந்த நிலையில் இருக்காங்க, மூக்கு அறுபட்ட நிலையில், காது மடிந்த நிலையில் அல்லது பிறவி குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட பெரியவர்கள் சொல்லும்போது அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். கர்ப்பிணி பெண்களும், குழந்தைகளும், நோயாளிகளும், வயது முதிர்ந்தவர்களும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்மளோட பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து வெளியே சுற்றக்கூடாது. முக்கியமான விஷயங்கள் தவிர தேவையில்லாமல் நம்ம வெளியே அலையக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சூரிய கதிர்வீச்சுகள் வந்து ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ தேவையில்லாமல் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே போக வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு அன்றைக்கி டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். இதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே போக வேண்டாம். சிலருக்கு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக வெளியே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு அது குழப்பமாக இருந்தது, பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஷாலோ வேறு ஏதாவது க்ளாத் வச்சு கவர் பண்ணிட்டு கூட நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணலாம். வெளியே போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் யூரின் மோஷன் எல்லாம் ஹோல்டு பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த கிரகணம் நீடிக்குது. அவ்வளோ நேரத்துக்கு யூரின் மோஷன்லாம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இது வந்து கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும். இந்த மாதிரி சிறுநீர் தொற்று இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, யூரின் அடக்கி வச்சுட்டு நம்ம போகாமல் இருக்கிறது, இதனால் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எப்போல்லாம் உங்களுக்கு யூரின் போகணும் அப்படின்னு தோணுச்சோ கண்டிப்பாக போய்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள், ஊசி, நகவட்டி இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் அப்படின்னா அந்த டைமில் வந்து புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். உலக்கையை நிறுத்தி வச்சா கூட அந்த கிரகணம் முடிகிற நேரம் வரைக்கும் அந்த உலக்கை அப்படியே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழே விழும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது புவியீர்ப்பு சக்தியில் நம்ம வந்து தவறுதலாக கைகளை கட் பண்ணிப்போம். இந்த காரணத்தினால தான் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக நம்ம எடுத்துக்கணும். ரொம்பவே ஆயிலில் பொரிச்சு எடுத்தது, டீப் ஃப்ரைட் ஐட்டம் இந்த மாதிரி எடுக்காமல், நான்வெஜ் ஐட்டமாக எடுக்காமல் லைட்டான ஃபுட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த டைமில் டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, அப்புறம் நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராக வந்து சாப்பிட்றணும். இப்போ 2:20 இந்த மாதிரி டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 1-1:30க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மற்றபடி நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கப்புறமும் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கெலாம் பொதுவாக வந்து அப்பப்போ பசிச்சிட்ருக்கோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதை வந்து நீங்கள் வந்து கிரகண நேரத்தில் பசிக்கும் போது சாப்பிடலாம். தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிரகண நேரத்தை பற்றி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருப்போம். கிரகணம் நடக்குதே, நமக்கு ஏதாவது ஆகுமா, குழந்தைக்கு ஏதாவது ஆகுமான்னு தேவையில்லாத பிரச்சனை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ தாராளமாக நீங்கள் தூங்கிடுங்க. மைண்ட் வந்து காமாக இருக்கும். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா பிடிச்ச புத்தகம் படிங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மனசை வந்து நம்ம அமைதியாக வச்சுக்க முடியும். டிவி பார்க்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து லேப்டாப், மொபைல் இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அல்லது அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். அதுலேருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து குழந்தையை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டிவி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, மிக்ஸி, இண்டக்ஷன் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா, வீட்டை க்ளீன் பண்ணணுமா நெறைய பேர் கேட்குறீங்க. கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பா குளிக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வெயில் அதிகமாக அலைஞ்சிட்டிங்க, ஓவரா எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்கிறது பெஸ்ட்டு. வீட்டில் தான் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. முக்கியமாக இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. வட அமெரிக்கா அந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த கிரகணமானது தெரியும். இருந்தாலும் பொதுவாகவே கிரகண நேரத்தில் நாம் வந்து இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கிரகணத்தை வெற்றி கண்களால் பார்க்க ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா இது சூரிய கிரகணம், கண்களை வந்து பறிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கிரகணத்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி தான் கிரகணத்தை பார்க்கணும். கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தாமல் வெற்றி கண்களால் இந்த கிரகணத்தை பார்க்கவே கூடாது. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கனமான பொருட்களை தூக்குறது, நகர்த்துறது, ரொம்ப வந்து தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் சொன்ன அந்த சாப்பிட்ற விஷயத்தில் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது, ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது, முக்கியமாக அவசியமான விஷயங்களை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியே போகாமல் வீட்டில் இருக்கிறது, இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.